பரிவார் கும்பல் அட்டி மேல அட்டி வாங்குதுங்க. போறதெல்லாம் புடலையில தட்டுறாங்க. உள்நாட்டுல வாங்கிட்டு இருந்த அடி இப்போ உலக அளவுல டெவலப் ஆகிருக்குன்னா பாருங்களே. உள்நாட்டுல நம்ம தாங்க அடிச்சோம், என்னதான் நம்ம ஊருக்காரரு நம்ம அடிக்கிறோம். ஆனா வெளிநாட்டுலயும் போய் அடி வாங்குற அளவுக்கு இன்னைக்கு டெவலப் ஆயிட்டாரு மோடி. எலன் மஸ்க் ஓங்கி அடிச்சு 1.5 டன் வெயிட்ரான்றாரு இன்னைக்கு. எலன் மஸ்க் நாளைக்கு வர வேண்டியதுங்க இந்தியாவுக்கு. $20 டிரில்லியன் ஒரு தொழிலங்க ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. வந்துருவாரு. அவரை வச்சு நாமளும் அடிச்சு ஓட்ட ஜெயிச்சு 3வது முறையா பிரதமர் ஆகுறோம், மக்கள் நம்ப வைக்கிறோம் அப்படின்னு மோடி யோசிக்க கடைசியில பல்பு வாங்கிட்டாரு. எலான் மஸ்க் அல்வா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. எலான் மஸ்க் விபூதி அடிச்சுட்டு எனக்கு நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு மோடிக்கு தூக்கல்ன்றதை விட அச்சச்சோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு மனசே உடஞ்சு போய் கிடக்குறாராம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே வாங்க, நம்ம ஹைதராபாத்து பாஜக வேட்பாளர், அந்த அம்மா பேரு மாதவி லதா. அந்த அம்மா ஒரு டான்ஸரா இருக்கலாம். அந்த அம்மா ராமநவமி ஊர்வலம் போறாங்க. ராமநவமிக்கு ஊர்வலம் போன வேலையை முடிச்சு விட்டு வீட்டுக்கு வரணும். இந்த அம்மா போய் மசூதியை பார்த்து அம்பு விட நம்ம ஆளுகளாம் ஓட விட்டு அடிக்க மிகப்பெரிய கலவரமாய் போச்சு. அப்புறம் என்ன, தெருவில் போய் அசிங்கப்பட்டதான் அந்த அம்மாவுக்கு மிச்சம். இந்த ராமநவமி நாடகத்தெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆளுகிட்டலாம் அடி வாங்கிட்டு அந்த அம்மா தேர்தலில் ஓட்டு கேட்டு போனா வீட்டில் இருந்த ஒரு பெரிய அம்மா பொலேர்னு பிடிச்சி தள்ளிருச்சு. இன்னைக்கு அந்த வீடியோ வெளியாகி அசிங்கப்பட்டு நிற்கிது இந்த அம்மா. இதை நம்ம பேசி ஆகணும் இல்லைங்க. RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எத்தனையோ விதவிதமான உத்திகளை பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ள 3வது முறை ஆட்சிக்கு வந்துடும் நினைக்குது. அதுல ஓட்டிங் மெஷின்ல பிரச்சனை பண்றது, அதுல உள்ள சிப்பை சொருகிறது, யாரு போட்டாலும் தாமரைக்கு வந்து விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்றது, தாமரைக்கு 1 தடவை ஆளுதுன்னா 2 ஓட்டு விழுகிற மாதிரி ஏற்பாடு பண்றது, அப்புறம் இங்க இருக்கிற மக்கள்லாம் ஓட்டு இல்லாம ஆக்குறது, இப்படி எக்கச்சக்க வேலைகள் எல்லாம் அந்த கும்பல் பார்த்துச்சு. தமிழ்நாடு போன்ற இடத்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் ஓட்டை உருவிட்டோம்னா யாருக்கு, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறவங்க தானே பாதிப்பு, நமக்கு என்ன, நம்ம தான் எப்பயும் ஜெயிக்க மாட்டோமே அப்படின்னு அந்த வேலையும் பார்த்து விட்டுச்சுங்க. இதே மாதிரி ஏராளமான உருட்டுகள் உண்டு. இந்த பக்கம் பார்த்தா விண்வெளிக்கு நான் அதை அனுப்புறேன், இந்த பக்கம் போனா ராணுவத்தை நான் இப்படி அடிச்சுட்டேன், பூரா டெரரிஸ்டுகளையும் கொன்னுட்டேன், இப்படி உருட்டுற பல விஷயங்கள் இப்ப இருக்கு அவங்களுக்கு. அதுல ஒண்ணுதான் எலான் மஸ்க். எலான் மஸ்க் உங்களுக்கு நல்லா தெரியும், உலகத்தினுடைய ஆகப்பெரும் பணக்காரன், மிகப்பெரிய பணக்காரர். ஐ திங்க் முதல் இடத்துல இருக்காரு. அந்த எலான் மஸ்க் தான் இப்ப முதல் இடத்துல இருக்கிற பணக்காரன். அவர் கார் நிறுவனம் வச்சிருக்காரு, விண்வெளி ஆய்வு நிறுவனம் வச்சிருக்காரு, டெலிபதி அப்படின்றோம் இல்லையா. ஒரு சில சமயத்துல ஒரே மாதிரி பேசுவோம், ஒரே மாதிரி யோசிச்சிருப்போம். ஆயுஷ் 100 உனக்கு அப்படின்னுவல்ல. இந்த டெலிபதியை குறித்து ஆய்வு பண்றதுக்கு மூளையில சிப் வச்சு மனுஷங்களை ஆய்வு பண்ண முடியுமான்னு இப்போ ஒரு ஆய்வு வேற பண்ணிட்டு இருக்காப்ல. ஒரு சாதாரண இடத்துல இருந்து, ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து வந்து மிகப்பெரிய அளவுல தான் காலில் நின்று சயின்ஸை நம்பி முன்னேறின ஒருத்தர் அந்த எலான் மஸ்க். அவர் தான் ட்விட்டர் நிறுவனத்தினுடைய இப்போதைய CEO. அந்த நிறுவனத்தை வாங்கிட்டாரு. இப்ப அந்த ட்விட்டர் நிறுவனம் எக்ஸ்னு மாத்திருக்காருல, இவர் வாங்கின பிறகுதான் மாத்தினது. புரியுதா? இப்ப பிஜேபி இன்னொரு ஐடியா பண்ணுது. என்ன பண்ணுது, பேசாம எலான் மஸ்க் ரொம்ப நாளா இங்க வரணும், இந்தியாவில் தொழில் தொடங்கணும்னு பேசுறாரு. அவரை கூட்டிட்டு வந்து இங்க தொழில் தொடங்க வச்சோம்னா, குறைஞ்சபட்சம் ஒரு ஒப்பந்தத்தைவாது இந்த முறை போட்டோம்னா, வர ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா, மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் இருக்கு இல்லையா, இடைத்தட்டு பொருளாதாரம் கொண்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்படுத்திடலாம். எலான் மஸ்க் வந்துட்டாரா, இவ்வளவு பெரிய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்துருச்சா, அப்போ மிகப்பெரிய அளவுல இந்தியா வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்குதா, ஆஹா இங்க தான்டா பயங்கரமான வளர்ச்சி இருக்கு அப்படின்னு நம்பக்கூடும். எல்லாருக்கும் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு நம்பக்கூடும். இதை வச்சு நம்ம ஓட்டை பிடிச்சு அடுத்து 3வது முறை முடிச்சு விட்டலாம் அப்படின்னு ஜி நினைச்சிருக்காரு. ஜி நினைச்சா மட்டும் போதுமா? இங்க எலான் மஸ்க் ஏற்கனவே எல்லாரையும் அடிச்சு ஓட விடுறாரு. அந்த ஆளு ஒரு கிரிட்டிக்கலா யோசிக்கிற ஒருத்தர். ஒரு பெருமுதலாளி எப்படி யோசிப்பாரோ அது மாதிரிதான் யோசிப்பாரு. அப்போ ஒரு சாதாரண ஒரு கட்சியில இருக்கிற மோடிக்கும் அமித்ஷாவுக்குமே இவ்வளவு தூரம் யோசிக்க தெரியும்னா, உலகத்திலே ஆக பெரும் பணக்காரரை தன்னை மாத்தி தான் சொந்த காலில் எத்தனை வீழ்ச்சி வந்தாலும் எழுந்து நிற்கிற ஒரு ஆளு உங்களுக்கெல்லாம் போற போக்கில் அடிச்சு விட்டு போக மாட்டாரு. அதுலதான் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, 22ஆம் தேதி இந்தியாவுக்கு அவர் வரதா இருந்துச்சு. வந்து இங்கே எலக்ட்ரிக் காரை உற்பத்தி செய்வதற்கான நிறுவனத்தை $20 டிரில்லியன் அளவுக்கு நிறுவுறதுக்கான ஏற்பாடுகள் தொடங்கிடுச்சு. ஏற்கனவே இவங்களுடைய ஆபீசர்ஸ்லாம் வந்து இங்க பல்வேறு மாநிலங்கள்ல ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க.
அதுல இந்த அரசு இன்சிஸ்ட் பண்ணது குஜராத்தையும் மகாராஷ்டிராவும், ஏன்னா ரெண்டும் காவிகள் ஆள்ற மாநிலம். அவங்க யோசிக்கிறது தமிழ்நாடு. இப்ப இந்த 3 மாநிலங்கள்லையும் எங்கெல்லாம் தொழில் தொடங்கலாம், எப்படி இருக்குன்றதெல்லாம் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா வேலைகளையும் ஆளுகள்லாம் அனுப்பி எல்லா மெட்டீரியல் எடுத்து அறிக்கை தயாரிச்சு எல்லாம் ரெடி ஆகி வச்சாச்சு. அதன் அடிப்படையிலாம் சந்திக்கதா இருந்தது. இதுக்கு இடையில மோடி தான் எப்பயும் தன் நண்பர்களுக்கு கொண்டுனா உசுரை விட்டுருவாரு. அதனால மோடி என்ன சொல்லியிருக்காரு எலான் மஸ்க் கிட்ட, அம்பானி கூட சேர்ந்து இந்த தொழிலை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு முப்போகமா போகும் அப்படின்னு மோடி உருட்டியிருக்காரு. இடையில இந்த ஆய்வுகள்ல தமிழ்நாடு அமைதியான ஊரா இருக்கு, முதலீடு செய்வதற்கான தகுதியான ஊரா இருக்கு, மக்கள் அங்க உழைக்க தயாரானவங்களா இருக்கிறாங்க, நல்ல இடமா இருக்கிறனாலே நம்ம அங்க போகலாம் அப்படின்னு எலான் மஸ்க் யோசிச்சிருக்காரு. இப்ப எலான் மஸ்க் யோசிச்சதுல இவங்க மாத்துறாங்க, நீங்க இல்ல குஜராத்ல தான் நீங்க பண்ணணும், அதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும், இல்லைன்னா மகாராஷ்டிராவில் பண்ணுங்க, அதுதான் எங்களுக்கு நல்லது, நீங்க பாட்டுக்கு இப்படி போயிருந்தீங்கன்னா இப்படி அப்படின்னு உருட்டி அதனால குழப்பி இருக்கிறானுங்க. அதுக்கப்புறம் என்னன்னா இதை வச்சு ஓட்டு பொறுக்கிறதா அவர் வந்து ஸ்மெல் பண்ணிட்டாரு. ஆஹா, நம்மளை கூட்டிட்டு போய் இவங்க தேர்தல் ஜுரத்துக்கு மாத்திரையாக்க பாக்குறாயா, இவங்க தேர்தலில் ஓட்டு போறதுக்கு நம்ம ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ண போறாங்கயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட எலான் மஸ்க் மூளை அதிகம், இவங்க மாதிரி கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, இருக்கட்டும் தம்பி, நான் வராமலும் போக மாட்டேன், வரேன், ஆனால் இப்போ வர முடியாது, எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது பிஸ்னஸில், நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த வருஷம் உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டு கண்டுக்காம உட்காந்துக்கிட்டாரு. இன்னைக்கு கதர்ச்சிங்க பாருங்க காவி கும்பல், நம்ம மோடியும் அமித்ஷாவினுடைய கனவுல டன்னா மண்ணலி போட்டாருங்க. மொத்த திருநெல்வேலி அல்வாவையும் 2 பேரும் கொடுத்துட்டாருங்க, மொத்தமா இடியா பூரா அந்த மண்டையில இறக்கிட்டாருங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, மொத்தமா வச்சு செஞ்சுட்டு இருந்தாலும் கிளம்பிட்டாப்ல, இங்க ஒரு கூட்டம் கதறிக்கிட்டு இருக்கு, கதறத்தானே செய்யணும். எலான் மஸ்க் யோசிச்சிருக்காரு, ஆஹா இவங்க பிஸ்னஸ்ன்ற பேர்ல நம்மளை கொண்டு போய் கோர்த்து விட போறாங்க, நாம இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும்டா சாமி அப்படின்னு ஒரே புடி. அதுக்கு இன்னொரு காரணம் இருக்கு, இந்த கும்பல் தோத்து போகுதுன்னு ஊருக்கே தெரியும். அப்போ ஊருக்கே தெரிஞ்ச உடனே அவங்க செய்வாங்களா, முதலாளிய லாபம் இல்லாத ஒரு வேலையில முதலாளி இறங்குவாங்களா? அப்போ ஊருக்கே தெரியும் தோத்து போற கும்பல்னு, அடுத்து யார் ஆட்சிக்கு வர போறாங்கன்னு தெரியாது, அவங்களோட நட்பு எவ்வளவு பழக்கத்துல இருக்குன்னு தெரியாது. இந்த சூழ்நிலை நம்ம போய் சிக்கிக்க கூடாதுன்னு ஒரு முதலாளியாவும் யோசிப்பார்ல. அப்போ உங்க ஓட்டு பிரச்சாரத்துக்கு உங்க தேர்தல் பிரச்சாரத்தினுடைய உத்தியா ஒருபோதும் நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு புரிய வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு எலான் மஸ்க். நமக்கு சந்தோஷங்க, எப்படினாலும் வரும்போது பாத்தீங்களா, நம்ம ஊர் பக்கம் கூப்பிட்டு வந்து வேலை பார்த்துக்கலாம், அது வேற. நம்ம அக்கா மாதவி லதா, யார் இந்த மாதவி லதா அப்படின்னா, ஹைதராபாத்ல வேட்பாளரா பிஜேபி நிறுத்தின ஒரு கேண்டிடேட்டு. இந்த அம்மா ராமநவமிக்கு போயிருக்கு, போனோமா ராமநவமியை கொண்டாடணுமா வீட்டுக்கு வரணுமான்னு இருக்கணும். இந்த அம்மா போய் சும்மா இருக்க மாட்டோம்ல, அங்க போய் நின்றுட்டு அம்பு எடுக்குது, இப்படி எடுத்து இந்த அம்பை இப்படி கொண்டு வந்து இப்படி இது பண்ணி அப்படின்றது. அந்த அம்மா ஆல்ரெடி ஒரு டான்ஸர் வேறையா, அதில் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சும்மா தெரிக்க விட்டுருக்கு. அதில் நம்ம ஆளுக சும்மாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க, இந்த அம்மாவை தெரிக்க விடுற பெர்ஃபார்மன்ஸை நம்ம ஆளுக பண்ணிட்டாங்க. என்னவா ஹே அம்பாலாம் இங்கே கேலி பண்ணி ரொம்ப ஓவராக போனவங்களும் உண்டு, ரொம்ப அடித்து அரசியலாக ஓட விட்டவங்களும் உண்டு, வச்சு செஞ்சுட்டாங்க. இந்தியா முழுவதும் காவிகளுக்கு எதிரான ஒரு மனநிலையை இந்த ஒரு காட்சியை வச்சு கட்டமைச்சாங்க. ஒரு மசூதியை பார்த்து ஒரு அம்பு விடுறீங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஹைதராபாத்ல ராமநவமிக்காக மசூதிகளிலும் தர்காக்களிலும் பூரா திரைச்சலை தொங்குது, வெள்ளை திரைச்சல பாருங்க. பாத்தீங்கல்ல, திரைச்சலை தொங்க விடுறாங்க. கேட்டா பாதுகாப்பான், எதையா பாதுகாப்பு? ஒரு ஊருக்குள்ள வாழ்ற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா அவங்கவுங்க நம்பிக்கையில மரியாதை கொடுத்துக்கிட்டு நிம்மதியா வாழ்றதாயா வாழ்க்கையும் பாதுகாப்பும். எப்ப வந்து அடிப்பான், எப்ப வந்து மிதிப்பான், எப்ப குண்டை போடுவான், இப்படி இருக்கிற சூழல் அமைதியான சூழல். எதை அமைதிப்படுத்துவது? ஒரு சிறுபான்மை இனத்தை மிரட்டி அவங்கள வந்து துணியை போட்டு பொத்த வச்சு அவங்கள ஓரங்கட்டி உட்கார வச்சு அவங்க மசூதியும் இதையும் பூட்ட வைக்கிறதா பாதுகாப்பு? எது தெரியுமாங்க சமூக நல்லிணக்கம்? எங்க ஊர்ல சித்திரை திருவிழா நடந்துட்டு இருக்கு, போய் ஒரு தடவை பாருங்க. சங்கிங்கெல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் திரள்ற இடம். இஸ்லாமியர்கள் வரவேற்று போர்டு வச்சிருப்பாங்க, பிளெக்ஸ் போர்டு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வரவேற்றிருப்பாங்க. எல்லாரும் அந்த திருவிழாவுக்கு வர அத்தனை பேருக்கும் நீர்மோர்ல இருந்து அத்தனை கூல்ட்ரிங்க்ஸ் பாக்கெட், சாப்பாடு, தண்ணி எல்லாத்தையும் கொடுப்பாங்க, விசிறி கூட கொடுப்பாங்க.
அவ்வளோ உட்காந்து ஊரே சேர்ந்து கொண்டாடும். அதுக்கு பேர் தான் பண்டிகை. அடுத்த மதத்தை வந்து கசிங்கப்படுத்துறதும், அடுத்த மதத்தை வந்து கேவலப்படுத்துறதும், அடுத்த மதத்தை மிரட்டுறதுக்கும் பேர் பண்டிகை கிடையாது. அது அயோக்கியத்தனம். நாங்கள் கொண்டாடுறது பண்டிகை, நாங்கள் கொண்டாடுறது திருவிழா. கற்றுக்கங்க இந்த சங்கி பயல்கள்லாம் வந்து. இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இந்த அம்மா இம்புட்டு உருட்டிவிட்டு நேற்று அதே ஹைதராபாத்தில் போய் ஓட்டு கேட்டு போகிறாங்க. போனவங்க ஒரு பேப்பரை கொடுத்துட்டு, அம்மா எனக்கு ஓட்டு போடுங்கம்மா, எல்லாரும் அப்படி போட்டுருங்க அப்படின்வாங்க. அதை நம்பிக்கிட்டு வந்துடணும். உங்களுக்கெல்லாம் போடுவாங்களான்றது வேற. சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் போய் நோயின்னு கூடாதுல்ல. இந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு, அந்த அம்மா அந்த இதை கொடுத்துட்டு இது ஏதோ பேசுகிறாங்க. அந்த அம்மா முகத்திலே காட்டிட்டாங்க, ஏம்மா நீ அடிச்சாடிலாம் நாங்கள் 2 நாளாக பார்த்து தேமா இருக்கேன் கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரிப்பான அந்த அம்மா பின்னாடி விலகி வராங்க. விலகி வந்தால் விட்டுறணும்ல. இந்த அம்மா உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு திரும்ப பேசுகிறாங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போட்டு தான் ஆகணும், இல்லைன்னா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு தொங்குது. அந்த அம்மா பிடிச்சி தள்ளி விட்டாங்க. அல்ல அது கையை விடுங்க அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்தோன்னா அந்த அம்மா பின்னாடி போகிறாங்க. இதோ ஒருத்தர் வீடியோ எடுக்கிறார். இந்த மாதிரி கடுப்பாயிடுச்சு. ஏன்னா நீ வீடியோ எடுக்கிற அப்புறம் இதை போட்டுருக்கா. அப்புறம் என்ன 2 நாள் நேற்று இன்னைக்கும் வைரலாக அந்த வீடியோ தான். அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க இந்த மாதவி லதா. யாருமே மக்களை நேசிக்கிறவங்க மட்டும்தான் மக்களோட நிற்க முடியும். உங்களை மாதிரி மருத்துவ கொள்ளையடிச்ச ஒரு கும்பல், நடனத்தின் பேரால் கொள்ளையடிச்ச ஒரு கும்பல், இஸ்லாமியர்களை எதிரியா காட்டி ஜெயிக்கலாம்னு நினைக்கிற கும்பலுக்கு ஒருபோதும் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அதை இந்த கும்பல் புரிஞ்சுக்கணும். ஆக சங்கிகளுக்கு சம்பவம்னா சந்தோஷப்படுற ஆளு நான். அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறது எங்க தோழர்களாகிய உங்ககிட்ட. ஸோ ஸ்வீட் எடு, கொண்டாடு.